வணக்கம். செய்திச் சுருக்கம். அரசு ஊழியர்களுக்கு ஹாப்பி நியூஸ். ஸ்டாலின் வெளியிட்ட 9 அறிவிப்புகள். தமிழக சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் இன்று விதி எண் 110 கீழ் 9 அறிவிப்புகளை வெளியிட்டார். இதில் அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள் பெரிதும் எதிர்பார்த்த ஈட்டிய விடுப்பு சரண் செய்து பணப்பயன் பெறலாம் என்றும், அரசு பணியாளர்களுக்கு 2025 ஜனவரி 1ஆம் தேதி முதல் அகவிலைப்படி 2 விழுக்காடு உயர்த்தி வழங்கப்படும் என்றும் முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார். இதுவரை பெண் ஊழியர்களுக்கு 10,000 ரூபாய் மற்றும் ஆண்களுக்கு 6,000 ரூபாயாக வழங்கப்பட்டு வந்த திருமண முன்பணம் இனி அனைவருக்கும் பொதுவாக 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய கோரிக்கையை பரிசீலித்து ஈட்டி விடுப்பு நாட்களில் 15 நாட்கள் வரை 1/10/2025 முதல் சரண் செய்து பணப்பயன் பெறலாம் என்பதை இந்த அவையில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். 2வது அறிவிப்பு 1/1/2025 முதல் 2 விழுக்காடு அகவலைப்படியினை ஒன்றிய அரசு அலுவலர்களுக்கு உயர்த்தி வழங்கிட அறிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் மாநில அரசு பணியாளர்களுக்கும் 1/1/2025 முதல் அகவிலைப்படி 2 விழுக்காடு உயர்த்தி வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். 3வது அறிவிப்பு அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அவங்களோட குடும்பத்தினரோட பண்டிகைகளை சிறப்பாக கொண்டாடின வகையில் ஏற்கனவே இதுவரை வழங்கப்பட்டு வரும் 10,000 ரூபாய் பண்டிகை கால முன்பணம் தற்போது 20,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 4வது அறிவிப்பு அரசு பணியாளர்களோட குழந்தைகள் உயர்கல்வி பயில்வதில் இந்த அரசு மிகுந்த அக்கறை கொண்டுள்ளது. இந்த அடிப்படையில் அரசு பணியாளர்களுக்கு வழங்கப்படும் கல்வி முன்பணம் இந்த ஆண்டிலிருந்து தொழிற்கல்வி பயில 1 லட்சம் ரூபாயும், கலை மற்றும் அறிவியல் மற்றும் பாலிடெக்னிக் பயில 50,000 ரூபாயும் உயர்த்தி வழங்கப்படும். 5வது அறிவிப்பு அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தமது பணிகாலத்தில் தேவையின் அடிப்படையில் திருமண முன்பணமாக பெண் ஊழியர்களுக்கு 10,000 ரூபாய் மற்றும் ஆண்களுக்கு 6,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இதனை பல மடங்கு உயர்த்தி அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள் அனைவருக்கும் மொத்தமாக 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 7வது அறிவிப்பு ஓய்வூதியர்கள் அவர்தம் குடும்பத்தினரோடு பண்டிகையை சிறப்பாக கொண்டாடிட தற்போது வழங்கப்படும் பண்டிகை கால முன்பணம் 4,000 ரூபாயிலிருந்து 6,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 8வது அறிவிப்பு அண்மையில் பழைய ஓய்வூதிய திட்டம், பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகிய 3 ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து விரிவாக ஆராய்ந்திட ஒரு குழு அமைத்து அந்த குழு தனது அறிக்கையை மற்றும் பரிந்துரையை 9 மாதங்களுக்கு சமர்ப்பிக்க ஆணையிடப்பட்டுள்ளது. பல்வேறு அரசு அலுவலர் மற்றும் ஆசிரியர் சங்கங்களின் கோரிக்கையின் அடிப்படையில் இந்த குழு தனது அறிக்கையை மற்றும் பரிந்துரையை செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குள் சமர்ப்பித்த அறிவுறுத்தப்படும். 9வது அறிவிப்பு திருமணமான அரசு பெண் பணியாளர்களுக்கு மகப்பேறுக்காக 9 காலமாக இருந்த விடுப்பு 1/7/2021 முதல் ஓராண்டு காலமாக உயர்த்தப்பட்டு ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு அரசால் வழங்கப்பட்டு வருது. ஆனால் தற்போதுள்ள விதிகளின்படி மகப்பேறு விடுப்பு காலம் தகுதிகான் பருவத்திற்கு ப்ரொபேஷன் பீரியட் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. இதன் காரணமாக அரசு பணிகளில் பணியாற்றி வரும் பல்லாயிரக்கணக்கான இளம் மகளிர் மகப்பேறு விடுப்பு எடுத்ததால் தகுதிகான் பருவத்தை உரிய காலத்திற்கு முடிக்க முடியாமல் அவங்களுடைய பதவி உயர்வு பாதிக்கப்படுவதுடன் பணிமூப்பினை இழக்கும் நிலையும் ஏற்படுது. மகளிர் முன்னேற்றத்திற்காக அனைத்து முயற்சிகள் எடுத்து வரக்கூடிய இந்த அரசு பணிகளில் பணியாற்றி வரும் மகளிரின் பணி உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் இனி வரும் காலங்களில் அரசு ஊழியர்களின் மகப்பேறு விடுப்பு காலத்தின அவர்கள் தகுதிக்கான் பருவத்திற்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம் என்று முடிவு செய்துள்ளது என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். சொன்ன தேதிக்குள்ள கிளம்பிடுங்க, இல்லைன்னா கதை கந்தல் தான். பாகிஸ்தானியர் தலையில் இடி,
பகல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் 26 அப்பாவி சுற்றுலா பயணிகள் பலியான சம்பவத்தால் இந்தியா பாகிஸ்தான் உறவு முடிவுக்கு வந்துள்ளது. சிந்து நதிநீர் நிறுத்தம், பாகிஸ்தானியருக்கு வழங்கப்பட்ட விசா ரத்து உள்ளிட்ட பல அதிரடி நடவடிக்கைகளை பிரதமர் மோடி அறிவித்தார். பதிலுக்கு பாகிஸ்தானும் சில அறிவிப்புகளை வெளியிட இரு நாடுகளிடையே போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்தியாவில் இருக்கும் பாகிஸ்தானியர்கள் அனைவரும் ஏப்ரல் 29ஆம் தேதிக்குள் வெளியேற வேண்டுமென மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த விஷயத்தில் தீவிரமாக உள்ளார். ஒரு பாகிஸ்தானியர் கூட இந்தியாவில் இல்லை என்பதை மாநில முதல்வர்கள் உறுதிப்படுத்த வேண்டுமென அவர் உத்தரவிட்டுள்ளார். மாநில முதல்வர்களுடன் போனில் பேசி அறிவுறுத்திய அவர், மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்களுடன் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாகவும் ஆலோசனை நடத்தி வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ளார். கல்வி, வர்த்தகம், சுற்றுலா, சினிமா, ஆன்மீக சுற்றுலா, பத்திரிகை, மாநாடு, மலை ஏறுதல் உள்ளிட்ட பல காரணங்களுக்காக விசா பெற்ற பாகிஸ்தானியர் வெளியேற வேண்டிய காலக்கெடு கடந்த 26ஆம் தேதியுடன் முடிவடைந்துவிட்டது. மருத்துவ காரணங்களுக்காக விசா பெற்று வந்தவர்கள் 29ஆம் தேதிக்குள் வெளியேற உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனால் கடந்த 4-5 நாட்களாகவே பஞ்சாபில் உள்ள அட்டாரி பார்டர் வழியாக பாகிஸ்தான் நாட்டவர்கள் வெளியேறிய வண்ணம் உள்ளனர். பாகிஸ்தான் சென்ற இந்தியர்களும் உடனடியாக திரும்பி வர மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளதால் அங்கிருந்தும் இந்தியர்கள் வந்த வண்ணம் இருக்கின்றனர். இதனால் அட்டாரி, வாகா பார்டரில் மிகவும் பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. மத்திய அரசு விதித்த காலக்கெடுவுக்குள் வெளியேறாத பாகிஸ்தானியர்களுக்கு என்ன தண்டனை என்பதை மத்திய அரசு அறிவித்துள்ளது. விசா காலம் முடிந்த பிறகும் இந்தியாவை விட்டு வெளியேறாமல் இருக்கும் பாகிஸ்தானியர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள். அவர்களுக்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது 3 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் அல்லது இரண்டும் உண்டு என மத்திய அரசு அறிவித்துள்ளது. 4வது நாளாக எல்லையில் பாகிஸ்தான் துப்பாக்கிச்சூடு, இந்தியா தக்க பதிலடி. ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் சுற்றுலா பயணிகள் 26 பேரை பாகிஸ்தானைச் சேர்ந்த பயங்கரவாதிகள் சுட்டுக் கொன்றனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பல்வேறு நடவடிக்கைகளில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளது. எல்லை தாண்டியதாக இந்திய பாதுகாப்பு படை வீரரையும் பாகிஸ்தான் ராணுவத்தினர் சிறைபிடித்துள்ளனர். அடுத்தடுத்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட நிலையிலும் அவரை விடுவிக்க பாகிஸ்தான் மறுத்து வருகிறது. தாக்குதல் நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் பயங்கரவாதிகளின் வீடுகளை நம் பாதுகாப்பு படையினர் நொறுக்கி வருகின்றனர். இருதரப்பும் ஏவுகணை சோதனை நடத்தி வருவதால் போர் மூளும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த சூழலில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் தொடர்ந்து 4வது நாளாக நள்ளிரவில் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் உள்ள இந்திய நிலைகளின் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். குப்வாரா மற்றும் பூஞ்ச் மாவட்டங்களில் உள்ள எல்லைப் பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டிற்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்துள்ளது. ஏற்கனவே நடந்த தாக்குதலின் போதும் நமது ராணுவம் பதில் தாக்குதல் கொடுத்தது. பூஞ்ச் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியது இதுவே முதல் முறை. இந்த சண்டையில் இருதரப்பிலும் உயிர் சேதம், காயம் இல்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளது. சென்னையில் பதுங்கியிருந்த வங்கதேசத்தினர் 33 பேர் கைது. வங்கதேசத்தில் நடந்த கலவரம் மற்றும் ஆட்சி மாற்றத்தை அடுத்து அந்நாட்டினர் சட்டவிரோதமாக பிற நாடுகளுக்குள் ஊடுருவி வருகின்றனர். இவ்வாறாக டெல்லியில் பதுங்கியிருந்த வங்கதேச நாட்டைச் சேர்ந்த சந்த்மியா என்ற நபரை டெல்லி போலீசார் கைது செய்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் சென்னை புறநகர் பகுதிகள் குன்றத்தூர், மாங்காட்டில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேச நாட்டைச் சேர்ந்தவர்கள் குறித்து தெரிய வந்தது. டெல்லி போலீசார் அளித்த தகவலின் பெயரில் ஆவடி காவல் ஆணையரகத்தில் 27 நபர்களும், தாம்பரம் காவல் ஆணையரகத்தில் 6 பேர் என மொத்தம் 33 நபர்களை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்கள் மாங்காடு அடுத்த குளப்பாக்கம் பகுதியில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் சட்டவிரோதமாக தமிழகத்திற்குள் வந்தது எப்படி, இவ்வளவு நாட்கள் எப்படி தங்கியிருந்தார்கள், இவர்களுக்கு தங்குவதற்கு இடம் கொடுத்த நபர்கள் யார் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் டெல்லி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திமுக கூட்டத்தில் பீருடன் விருந்து, பொன்முடி பதவி பறிப்பு காரணமா? சாராய பலிகள் விழுந்த கள்ளக்குறிச்சியில் அதிர்ச்சி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் கொடுமையில் துவங்கி மாஜி மந்திரி பொன்முடி இந்து மதத்தை இழிவுபடுத்தி பேசியது வரை நெகட்டிவ் செய்திகளில் அதிகமாக அடிபடுவது திமுக தான் என்பது தமிழகம் நன்கறிந்த உண்மை. இப்போது திமுகவை பற்றி அதே மாதிரி இன்னொரு பரபரப்பு செய்தி வெளிவந்திருக்கிறது.
சட்டசபை தேர்தலை முன்னிட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டசபை தொகுதிக்கு உட்பட்ட இளைஞரணி அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் திருக்கோவிலூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடந்தது. ரிஷிவந்தியம் எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன், தொகுதி பொறுப்பாளர் பெருநர் கிள்ளி ஆகியோர் வாக்குச்சாவடியில் இளைஞரணி நிர்வாகிகள் செய்ய வேண்டிய பணிகள் குறித்தும் விளக்கி பேசினர். கூட்டம் முடிந்ததும் எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயனும் பொறுப்பாளர் பெருநர் கிள்ளியும் கிளம்பியதும் அந்த சம்பவம் அரங்கேறியது. கூட்டத்துக்கு வந்திருந்த இளைஞரணி அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்கள் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோருக்கு அசைவ விருந்து வழங்கப்பட்டது. கூடவே மதுவும். சாப்பாட்டு மேஜையில் இலைக்கு பக்கத்தில் தண்ணீர் பாட்டில் மட்டுமல்ல, ஆளுக்கு ஒரு பீர் பாட்டிலும் வைக்கப்பட்டிருந்தது. இந்த வீடியோவும் புகைப்படமும் சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி திமுக தலைமைக்கு பெரும் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒன்றிய செயலாளர்கள்தான் மதுவுக்கு ஏற்பாடு செய்ததாக கூறப்படுகிறது. 66 உயிர்களை பலிவாங்கிய அதே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் திமுகவினர் நடத்திய இந்த கூத்து திமுகவின் இரட்டை வேடத்தை தோலுரித்து காட்டுகிறது. மது ஒழிப்பு பற்றி திமுக தலைமை பேசுவதெல்லாம் ஏமாற்று வேலைதான் என கள்ளச்சாராயத்துக்கு சொந்தங்களை பலி கொடுத்த கள்ளக்குறிச்சி மக்கள் விளாசி தள்ளுகின்றனர். தமிழகத்தில் போதை கலாச்சாரத்தை தடுக்க பள்ளி கல்லூரிகளில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதாக காட்டிக்கொள்கிறார்கள். இன்னொரு பக்கம் இளைஞர்களுக்கு ஆளுங்கட்சியை ஊற்றி கொடுத்து போதை அடிமைகளாக்குகின்றனர் எனவும் கள்ளக்குறிச்சி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டதுதான் மது விருந்துக்கு காரணம் என பேசப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டத்தை பிரித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் உருவாக்கப்பட்டது. ஒரே மாவட்டமாக இருந்தபோதிலிருந்தே பொன்முடிக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் வசந்தம் கார்த்திகேயனுக்கும் முட்டல் மோதல்கள் இருந்தன. பொன்முடி பதவி போனதும் அந்த சந்தோஷத்தில்தான் வசந்தம் அணியினர் மது விருந்து நடத்தியிருக்கலாம் எனவும் கள்ளக்குறிச்சி கட்சி வட்டாரங்கள் கூறுகின்றன. அட்சய திருதியைக்கு நகை வாங்க முன்பதிவு செய்யும் மக்கள். அட்சய திருதியை நாளன்று தங்கம், வெள்ளி உள்ளிட்ட ஆபரணங்களை வாங்குவதன் மூலம் வீட்டில் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை. அதனால் அட்சய திருதியை அன்று தங்கம் வாங்க மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்த ஆண்டு அட்சய திருதியை வரும் 30ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு தங்கம் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டு வருகிறது. கடந்த 22ஆம் தேதி புதிய உச்சமாக ஒரு சவரன் 74,320 ரூபாயை எட்டி மக்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தங்கம் விலை ஏற்றம் காணும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் மறுநாளே ஏறிய வேகத்தில் சவரனுக்கு 2,200 ரூபாய் சரிந்தது. கடந்த 4 நாளாக தங்கம் விலையில் பெரிய அளவில் மாற்றம் இல்லை. இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 520 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 71,520 ரூபாயாக இருந்தது. 1 கிராம் 8,940 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 111 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை மீண்டும் உயர வாய்ப்புள்ளதால் பொதுமக்கள் நகைக்கடைகளில் தாங்கள் விரும்பிய நகைகளை தேர்வு செய்து வருகின்றனர். அதை அட்சய திருதியை தினத்தன்று வாங்க முன்பதிவு செய்து பணத்தையும் செலுத்தி வருகின்றனர். அட்சய தினத்தன்று விலை உயர்ந்தாலும் கூட முன்பதிவு செய்த தினத்தன்று உள்ள விலையிலேயே தங்கம் விற்பனை செய்யப்படும் என நகைக்கடை உரிமையாளர்கள் தெரிவித்தனர். அட்சய திருதியை நாளை முன்னிட்டு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 10% முதல் 15% வரை கூடுதலாக வியாபாரம் நடக்கும் என எதிர்பார்ப்பதாகவும் அவர்கள் கூறினர். இருப்பினும் தொடர் விலை உயர்வு காரணமாக தங்கம் எட்டாக்கனியாக மாறி வருவதாக நடுத்தர மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். வெறுப்புணர்வை பரப்பிய பாகிஸ்தான் யூடியூப் சேனல்களுக்கு தடை. காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் பலர் காயமடைந்துள்ளனர். இந்த தாக்குதலுக்கு லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாத அமைப்பின் கிளை அமைப்பான தி ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. இந்த தாக்குதல் தொடர்பாக இந்தியா, பாகிஸ்தானுக்கு எதிராக பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. இதையடுத்து பாகிஸ்தான் அரசின் அதிகாரப்பூர்வ சமூக வலைதள கணக்குகள் அனைத்தும் 4 நாட்களுக்கு முன்பே இந்தியாவில் தடை செய்யப்பட்டன. இந்நிலையில் இந்திய அரசுக்கு எதிராகவும் வெறுப்புணர்வை தூண்டும் வகையிலும் சமூக பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையிலும் வீடியோ வெளியிடக்கூடிய 16 பாகிஸ்தான் பின்னணி கொண்ட யூடியூப் சேனல்களுக்கு தற்போது தடை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்திய ராணுவம் குறித்து தவறான தகவல்களை வீடியோக்களாக வெளியிட்ட பாகிஸ்தானைச் சேர்ந்த செய்தி சேனல்கள், விளையாட்டு தொடர்பான டான் நியூஸ், சாமா டிவி, ஆரி நியூஸ், ஜியோ நியூஸ் உள்ளிட்டவற்றின் யூடியூப் சேனல்களுக்கு இந்தியாவில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் முன்னாள் கிரிக்கெட் வீரர் சோயப் அக்தரின் யூடியூப் சேனலுக்கும் இந்தியாவில் தடை விதிக்கப்பட்டுள்ளது.